அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி. பாடல் 57. ஐயன் அளந்தபடி இரு நாழிக்கொண்டந்தமெல்லாம் உய்யறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர்த்தம் பால் செய்ய பசுந்தமிழ்ப்பாமாலை கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய். இதுவோ உன்றன் மெய்யருளே. தேவி, ஒரு நாள் சிவபெருமான் 2 பிடி நெல்லை உன்னிடம் அழித்தார். உலகம் எல்லாம் இதை கொண்டு நீ பசிப்பினி போக்கினாய். பசிப்பினி நீங்கியோர்கள் மகிழ்வர். தர்ம தேவதை என உன்னை துதிப்பர். ஆனந்தித்து உன்னை வழிபடுவர். எதிர்மாறான நிலை வராது. மானுடரில் செல்வந்தர்கள் உள்ளார்கள். அவர்களை புகழ்ந்து பாடினால் தர்மம் செய்வர். செம்மை பசுமை உடையது தமிழ் மாலை. இவற்றை படைத்து அதில் பொய்யும் மெய்யும் கலந்து சொல்லும்படி அடியேனை நீ வைத்தனையே. இதுதானே நினது திருவருள். உண்மையான திருவருள் இதுதானே. பாடல் 58. அருணாம்புயத்தும் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முளை தையல்லால் தகை சேர்நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. செந்தாமரை மலரினிலும் உள்ள தாமரையிலும் நீ எழுந்தருளி இருப்பவளாவாள். தாமரை அரும்பு போன்றது நிகழ். பாலாம்பிகையின் அழகு சேர்க்க வேண்டும். கருணை விழிகள் தாமரைக்கு ஒக்கும். வதனம் திருமுகத் தாமரையாகும். கரங்கள் மலர் போன்றதாகும். திருக்கமலம் ஆகிய பற்றுக்கோடுகள் அன்றி வேறொன்று பற்றுக்கோடும் நான் அறியேன் அல்லேன். ஆமாம், மெய்யாக நான் ஏதும் அறியாதவன். அலங்காரம் என்பது மனம் மயக்கும் ஒரு காட்சி தானே.